செம்மொழி வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பொறியாளர் கவின் பழனிசாமி. விசிக கட்சி சார்ந்த தொண்டர்கள் ஒரு சாதாரண வழக்கறிஞரை துரத்தி தாக்குன அந்த செய்தியை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்கணும். தலைமை நீதிபதி மேலே காலனி வீசின அந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு போராட்டமானது வழக்கறிஞர்கள் சார்பில் நடந்துச்சு. அதில் கலந்து கொண்ட திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வரும் வழியில் தன்னுடைய 4 சக்கர வாகனமானது ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதிருச்சு. அந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்த வாகனத்தின் ஓட்டுநரை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறாரு. அந்த இடத்துல அவர் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் கோபமானது வரதான் செய்யும். எதிர்த்து கேள்வி கேட்டாருங்கிற ஒரே காரணத்திற்காக அவரை துரத்தி நீதிமன்றம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலேயே அவரை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க விசிக தொண்டர்கள். அந்த கார்ல திருமாவளவன் இருந்தாரு என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கறிஞரை அடிச்சது மட்டும் இல்லாம அவரை கண்டிச்சு விசிகவினர் போராட்டமும் நடத்தி இருக்கிறாங்க நடு ரோட்ல. இது குறித்து விசிக சார்பா விசிக தலைவரிடம் இருந்து எந்த ஒரு விளக்கமோ எந்த ஒரு அறிக்கையோ வரல. இது முதன்முறையான்னு பார்த்தா இல்ல. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டில் முக்கியமா பேசப்பட்ட ஒரு சம்பவம் தான் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம். வேற ஒரு பிரச்சனைக்காக கலெக்டர் ஆபீஸுக்கு போன திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வழிமறைச்சு விசிக தொண்டர்கள் திருமாவளவன் அவர்களை நீங்கள் தாக்கி பேசிட்டீங்க என்று அவரை வழிமறித்து தாக்குனது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தாக்குன தொண்டர்களிடம் இருந்து தன்னை தற்காத்து கொள்ள அவர்களை திருப்பி தாக்கியதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சத்தம் பாய்ந்து தற்பொழுது அவர் சிறையில் இருக்கிறார். இந்த ஆட்சி சாதாரண மக்களுக்கு நடக்குதா இல்ல இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நடக்குதா அப்படிங்கிறது இந்த மாதிரி சம்பவங்களை தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது நமக்குள்ள இந்த கேள்விகள் தொடர்ந்து எழுந்துகிட்டு வருது. தன்னைத்தானே தற்காத்து கொண்டவர் மீது வழக்கு, தன் இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியவரிடம் எதிர்த்து கேள்வி கேட்டதற்கு அவர் மீது தாக்குதல் என்று இன்றைய அரசியல் களமானது சாமானிய மக்களுக்கு ஏற்றதாக இல்லை என்பது தொடர்ந்து வெளிச்சம் போட்டு காட்டுது இது போன்ற சம்பவங்கள்.